ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருக்கிற தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோங்க. ஸோ தனுஷ்கோடியில நேத்து பாத்தீங்க அப்படின்னா கரையில வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட் கலர்ல கடற்கரை ஃபுல்லாவே வந்து ஒரு பொருள் வந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் நியூஸ்ல பார்த்துருந்தேன். ஸோ நேர்லயே வந்து பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு அது என்ன அப்படிங்கிற காட்டலாமே வந்திருந்தாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, பார்க்கும்போது சால்ட் மாதிரி இருக்குதுங்க. அதாவது கடற்கரை ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி சால்ட் தான் அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாலித்தீன் மேக் பண்ணுற அந்த ஒரு மூலக்கூறுகள் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு கட்டின தூரத்துல இருந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்வை தெரியுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் இது வந்து ஃபுல்லாகவே கடற்கரை ஓரம் ஃபுல்லாகவே கரை ஒதுங்கி இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கடற்கரையில தான் தனுஷ்கோடி மக்கள் வந்து அவங்களோட சிறுதொழிலான காலங்காலமாக வந்து பாரம்பரியமாக கரைவலையை வந்து இங்கே தான் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கரைவலை இழுக்கிறதுக்கு இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சிகள் வந்து ஆய்வு பண்ணல. ஸோ அதுக்கான ஸ்டெப் தாங்க போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு ராமேஸ்வரம் நகராட்சியில இருந்து தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமங்க நிறைய முந்திரி பருப்புகளுமே வந்து கரை ஒதுங்கிருக்கு. ஸோ இது வந்து சாக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ பையில வந்து கரை ஒதுங்கிருக்கு. இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 கிலோ பேக்குங்க. இது அந்த பாலித்தீன் பண்றது தான். இது வந்து மேட் இன் யூஏஇ குவைத்துன்னு சொல்லி போட்டுருங்க. ஒருவேளை அந்த கொச்சின்ல வந்து ஒரு கப்பல் வந்து கவுந்துச்சு. அந்த கவுந்த கப்பலில் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல கரை ஒதுங்கிருந்தாங்க. ஸோ அது மூலியமா வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம தனுஷ்கோடி பக்கமாக வந்து ஒதுங்கி இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இனிமேல் நியூஸ்ல தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு பக்கத்துல இருந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கு ஜவ்வரிசி மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து பாலித்தீன் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தனுஷ்கோடியில் வந்து ஏற்கனவே வந்து மக்கள் வாழ்றதுக்கு ரொம்பவே வந்து பயமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து 1964 புயல் வந்து பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே பீதி ஏற்படுத்திருக்குங்க.